அதிமுகவை மக்கள் விரைவில் ஆம்புலன்ஸில் ஏற்றுவார்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் கட்டப்பட்டுள்ள நவீன மருத்துவமனையை திறந்து வைத்து பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் முதலமைச்சர் காப்பாற்றும் நிலை ஏற்படும் என்றும் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை. உங்களுடைய கட்சியே, உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். நேபாளத்தில் இளைஞர்கள் நடத்திய பெரும் போராட்டத்தை அடுத்து சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை அந்நாட்டு அரசு நீக்கியுள்ளது. ஆன்லைன் தளங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு பதிவு செய்வதற்காக அரசு விதித்த காலக்கெடு முடிந்த நிலையில் பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட 26 சமூக வலைதளங்களை நேபாள அரசு முடக்கியது. இதை கண்டித்து ஜென்செட் புரட்சி என்ற பெயரில் காத்மாண்டு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக வீதியில் இறங்கி போராட்டத்தில் குதித்தனர். நேபாளத்தில் நாடாளுமன்றம் அருகே நடந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறினர். பலர் தடுப்புகளை தாண்டி ஏறி குதித்தனர். நாடாளுமன்ற கட்டடத்தின் மீது ஏறி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அங்கு அசாதாரண சூழல் நிலவியது. நேபாளத்தில் நாடாளுமன்றம் அருகே நடந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த கண்ணீர் புகை குண்டுகளை காவல்துறையினர் வீசினர். நாடாளுமன்றம் நோக்கி முன்னேறி சென்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காத்மாண்டுவை போல புட்வால் நகரிலும் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். காவல்துறையினரின் தடுப்புகளை மீறியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். தலைநகர் காத்மாண்டுவில் இளைஞர்களின் போராட்டம் காரணமாக ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இளைஞர்களின் போராட்டத்தில் வன்முறை வெடித்ததால் காவல்துறையினர் நடத்திய எதிர்த்தாக்குதலில் 19 பேர் உயிரிழந்ததாகவும் 350க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் கூடிய இளைஞர்களை கலைக்க ரப்பர் குண்டுகள் உள்ளிட்டவற்றை காவல்துறையினர் பயன்படுத்தினர். அரசுக்கு எதிராக பதாகைகள் மற்றும் கொடிகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. துப்பாக்கிச்சூடு மற்றும் தடியடி தாக்குதலில் 19 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் வெடித்ததை அடுத்து தடையை ரத்து செய்வதாக நேபாள அரசு அறிவித்துள்ளது. இளைஞர்களின் தன்னெழுச்சியான போராட்டத்திற்கு அரசு பணிந்த நிலையில் கலவரத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று அந்நாட்டு உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகாக் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனிடையே போராட்டத்தின் போது நடந்த கலவரத்தை விசாரிக்க குழு அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெறவுள்ளது. மக்களவை, மாநிலங்களவை எம்பிக்கள் வாக்களிக்கும் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். காலை முதல் மாலை வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் இன்று இரவே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்த தேர்தலில் வாக்களிக்க மக்களவை, மாநிலங்களவையில் உள்ள 781 எம்பிக்கள் தகுதி பெற்றுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வாக்குப்பதிவை புறக்கணிக்கப் போவதாக நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் மற்றும் சந்திரசேகர ராவின் PRS கட்சிகள் அறிவித்துள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணியிடம் இருந்து விலகி இருப்பதே தங்களின் நிலைப்பாடு என பிஜு ஜனதா தளம் கட்சி தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் வளர்ச்சியில் தங்கள் கட்சி கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தெலுங்கானாவில் விவசாயிகளுக்கு உரப்பற்றாக்குறை நிலவுவதால் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக PRS கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
டெட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 11ஆம் தேதி டெட் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியான நிலையில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைவதாக இருந்தது. இந்நிலையில் பணியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் கடைசி நாளான நேற்று அதிக அளவிலானோர் விண்ணப்பித்ததால் இணையதளம் முடங்கியது. இதனால் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை மேலும் 2 நாட்களுக்கு, அதாவது நாளை வரை நீட்டித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கடந்த 4.5 ஆண்டுகளில் மேற்கொண்ட மற்ற வெளிநாட்டு பயணங்களை விட இந்த முறை அதிக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பயணத்தில் 15,516 கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை ஈர்த்துள்ளதன் மூலம் 17,613 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் குறிப்பிட்டார். தமிழ்நாடு மேல நம்பிக்கை வச்சு 10 புதிய நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்காக முன் வந்திருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய 17 நிறுவனங்களும் மற்ற மாநிலங்களை நோக்கி போகாம நம்ம மாநிலத்திலே தங்களோட தொழிலை மேலும் விரிவுபடுத்துவதற்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. தூத்துக்குடியைப் போல ஒசூரிலும் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்த இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வரும் 11ஆம் தேதி ஒசூரில் 2000 கோடி ரூபாய் மதிப்பில் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் விரிவாக்கப்பட்டுள்ள புதிய அமைப்பை திறந்து வைத்து 1100 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்ட இருப்பதாக கூறினார். தூத்துக்குடியில் நடத்தின மாதிரி ஒசூர்லையும் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்த போறோம். அங்கேயும் பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு வர இருக்கு. தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கான எங்களோட வெளிநாட்டு பயணங்களும் இங்க மேற்கொள்ளும் பயணங்களும் எப்பவும் நிற்காது, தொடரும். புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை தொழில் முதலீடுகளாக திமுக அரசு பொய்யான செய்தியை விளம்பரப்படுத்தி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களே நடைமுறைக்கு வராமல் காகிதத்தில்தான் இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். இதனிடையே தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் திராவிட மாடல் அரசு தோல்வியடைந்து விட்டதாக தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி 89% முதலீடுகள் விரிவாக்க திட்டங்களுக்கானவை என கூறியுள்ளார். இவற்றை தமிழ்நாட்டிலிருந்தே ஈர்த்திருக்க முடியும் என்றும் விமர்சித்துள்ளார். வெளிநாட்டு பயணம் குறித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனங்களுக்கு முதலமைச்சர் பதிலளித்துள்ளார். ஜெர்மனியில் நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்ல நிறைய ஜெர்மன் கம்பெனி வந்திருந்தாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டை பத்தி எடுத்து சொன்னதும் பல முதலீட்டாளர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு இப்போ நீங்க சொன்ன பிறகுதான் தெரியுது. இதுக்கு முன்னாடி வேற ஒரு மாநிலம் தான் தங்களோட பொட்டன்ஷியல பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க. இனி நிச்சயம் தமிழ்நாட்டை நோக்கி நிறைய முதலீட்டாளர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு மாநிலத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இன்னொரு நாட்டோட மாநிலத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவரா அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க சந்திக்கும் போது பிசினஸை தாண்டி இந்த உறவு வலிமையாகுது. அதுதான் முக்கியம். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இடையேதான் போட்டி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திமுக தாவேக இடையேதான் போட்டி என விஜய் கூறியிருந்த நிலையில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இப்பதிலை அவர் அளித்துள்ளார். சுமார் 210 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெல்லும் எனவும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். நடைபெறுகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சுமார் 210 இடங்களில் வெற்றி பெறும். பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். டெல்லிக்கு வந்தது ஹரித்துவார் செல்லவே என்றும் அரசியல் நோக்கத்துடன் அல்ல எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கமளித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இது ஆன்மீக பயணமா அரசியல் பயணமா? முழுக்க முழுக்க மத்திய உள்துறை அமைச்சரை பார்க்க போறதா தகவல் சொல்லியிருக்காங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் பார்க்க போறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? போயிட்டு ரிட்டர்ன் வந்து டெல்லியில் பார்த்தீங்களா? போயிட்டு வந்து சாமி தரிசனம் தானும் ஓ பன்னீர்செல்வமும் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற நயினார் நாகேந்திரனை காரணம் என தினகரன் கூறியிருந்த நிலையில் எதன் அடிப்படையில் அவ்வாறு குற்றம் சாட்டுகிறார் என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நான் காரணம் என்பது சொல்வது எந்த அடிப்படையில் என்பது எனக்கு அது புரியல. அதை முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு 2-3 மாதம் முன்னாடி என்ன போட்ட அன்னைக்கே கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இப்போ எந்த அடிப்படையில் மதிப்புக்குரிய டிடி சார் சொல்றாங்கிறது எனக்கு அது விளங்கலை.